அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். கோடி கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு நாள் அமையாது. பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கையில என்ன வேண்டுதல்கள் என்ன நீங்க வேண்டி வச்சாலும் அதை முருகப்பெருமானுடைய அருளால் நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் அடிமேல அடி விழுந்தால் கூட, வேலவனை கூப்பிடாமல் கண்டிப்பா நாம இருக்கவே கூடாது. ஏன்னா, முருகனின் வழிபாடு என்பது வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டுத் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைப்பதற்கும், நடக்கவே நடக்காது அப்படிங்கிற பல பல காரியங்கள் எல்லாம் வீட்ல நடக்கிறதுக்கும் நம்ம சில விஷயங்கள் இழந்திருப்போம். பாருங்க, இழந்ததையெல்லாம் திரும்பி எடுப்பதற்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதனால இன்றைய தினம் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டினை நீங்க உங்க வீட்டுல செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவை பற்றி தான் இன்று தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கண்டிப்பாக கடவுள் நல்ல நல்ல விஷயங்களை அல்லது நாட்களை காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படி வந்திருக்கக்கூடிய நாள் தான் இன்று பங்குனி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். எப்பவுமே நாம் செவ்வாய்க்கிழமையில் செய்யறது தான் முருகனுடைய வழிபாடுகள். உங்களால என்ன செய்ய முடியுமோ முருகனை வழிபட்டால் போதும். இன்று எந்த விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் விரதங்கள் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏத்தலாம். வெற்றிலை தீபங்கள் ஏத்தலாம். சிலர் வந்து குழந்தை வரத்துக்காக பாலடை தீபம் ஏத்துவாங்க. அப்படி உங்க சக்திக்கு என்ன தீபம் ஏத்த முடியுமோ அப்படி தீபத்தை ஏற்றலாம். இல்லாட்டி சின்னதா ஒரு அகல் தீபத்தை மட்டும் நீங்க ஏத்திட்டு நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் தீரணும், எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், போட்டு தீர்க்க முடியாத பிரச்சனை, மனசு ஃபுல்லா பாரமா இருக்கு, அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறவங்க இன்று ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்துங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் வரையில, அதாவது காலையில 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி வந்து 8 to 9. இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த டைம் ஏற்றவாறு இருக்குதோ அந்த டைம்ல பூஜை பண்ணலாம். பூஜை பண்றப்ப மன நிம்மதியோட முருகா எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து முடிவே இல்லாத பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தாருங்க முருகா. என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும். எனது குழந்தைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இல்லாட்டி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லாட்டி சொந்த வீடு, இல்லாட்டி பாதி பேர் பில்டிங்ஸில் வந்து பாதியில் நின்று பலவித கஷ்டங்கள் இப்படி இருக்கும். இப்படி நல்ல வேலை, நல்ல கல்வி, குழந்தை பிறப்பு, இடம், வீடு, நிலம் இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதையெல்லாம் வேணுமோ, என்ன பிரச்சனை சரியாகணுமோ அதை வேண்டி இன்று ஒரு தீபத்தை மட்டும் ஏத்திட்டு சின்னதான ஒரு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. சிவப்பு துணி இல்லாட்டி மஞ்சள் நிற துணி இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த இரண்டுல எந்த துணி உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ரூபாய் நாணயமும் சுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. முருகனை வேண்டி யாரு ஒருத்தர் பரிகாரம் பண்றோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்துல வெற்றிதான் கிடைக்கும். அப்படி இன்னும் செவ்வாய்க்கிழமை வேண்டுதலில் ஒரே ஒரு சுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப எங்ககிட்ட சுக்கே இல்லைங்க, இந்த பதிவு தாமதமாகத்தான் பார்த்தோம், ஆனால் இந்த ஒரு பரிகாரம் எனக்கு செய்யணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கு அப்படிங்கிறவங்க, எனக்கு பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க தாராளமா விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு சுக்கு மிகவும் நல்லது. அதனால கடையில வாங்கி வச்சுக்கோங்க. முருகனுடைய பரிகாரத்திற்கு சுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒரே ஒரு ரூபாய் நாணயம், சின்னதா ஒரு சுக்கு துண்டு வச்சு பிரச்சனையை தீர்த்து குடு முருகா என்று வேண்டி நல்லா ஒரு முடிச்ச கட்டி
ஆர்த்தமா வேண்டி அந்த முடிச்சை அப்படியே உங்களுடைய சாமி படம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு ஓரமா டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த ஒரு பதிவை பார்க்கிறப்ப நீங்க நினைக்கலாம், இந்த பிரச்சனைகள் நமக்கு தீருமா, தீராதா அப்படிங்கிற யோசனைக்குள்ள போகவே கூடாது. நம்முடைய பிரச்சனைகளை முருகன் பாதத்துல நாம இறக்கி வச்சுட்டோம். அதனால உங்களுடைய பிரச்சனைய இனிமேல முருகனே பார்த்துப்பாரு. அதனால கண்ண மூடி முருகன் மேல பாரத்த போட்டு இன்றைய தினம் இந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. வேண்டுதல் நமக்கு நடந்து முடிச்ச உடனே அந்த முடிச்சுல இருக்கிற நாணயத்தை எடுத்து பக்கத்துல உள்ள முருகன் கோவிலில் போடலாம். இல்ல வேற ஏதாவது கோவிலுக்கு நீங்க வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க இந்த ரூபாய் நாணயத்தை செலுத்தலாம். பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை தான் இதற்கான ஒரு பெரிய அடிப்படையே. என்னைக்குமே ஆத்மாவா வேண்டி ஒருத்தவங்க முருகனை நம்பி வழிபடுறோமோ, எந்த விஷயங்கள் என்னைக்குமே தோற்றுப்போனதா சரித்திரமே கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்று முருகனை நம்பி நீங்க வேண்டி பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரமும் இன்று சேர்ந்து வந்திருக்கு. அதனால இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை 9 முறை உங்களது பூஜை அறையில் அந்த முடிச்சு கட்டுறதற்கு முன்னாடி சொல்லி வழிபட்டாலே போதும். நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் வன்னி தேகாய வித்மகே மகாதாயபாய தீமகி தன்னோ கிருத்திகா பிரசோதயாத்து. இந்த எளிமையான மந்திரத்தை இன்று மறக்காமல் சொல்லுங்க. ஏன்னா முருகப்பெருமானை வளர்த்தவங்கள் தான் கார்த்திகை பெண்கள். அவங்களை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்குமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். நல்ல அறிவு, செல்வம், நல்ல ஆயுள், கீர்த்தி, அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத உங்களுக்கு அந்த திருமணம் கூடி வருவது, குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பது, நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல சந்தோஷம், கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம், நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், அப்படி எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான கிருத்திகை மந்திரம்தான். இன்று இந்த மந்திரத்தை சொல்லி முருகனை நம்பி இந்த ஒரு முடிச்சை மட்டும் நீங்க கட்டி பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரும். இந்த பதிவானது உங்க எல்லோருக்குமே பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.